வேலுச்சாமி, நீ இந்த லைட் ரிப்பேர் பண்ண போதும். நீ என்ன பண்ற? பெண்கள் பக்கம் லைட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. முதல்ல 5 லைட் எக்ஸ்ட்ரா பண்ணி போ, சீக்கிரம் போ. வாங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன இந்த பக்கம்? அது சும்மா சொல்லக்கூடாதியா, ஜிப்பா உனக்கு சூப்பரா இருக்குது. அது அப்படித்தான் இருக்கும். அது இருக்கட்டும், சங்கீதம் என்ன விலைன்னு கண்ட இடத்துல எழுதிய அவமானப்படுத்தின உன்னை பொறுத்த வரைக்கும் இது மட்டமான சங்கீதம். அப்படி இருக்கும்போது காசு கொடுக்காம நாடகம் பார்க்கறதுக்கு கீர்த்த பொத்துக்கிட்டு வர்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? நானும் பாட்டு ரசிக்கிறதுக்காக இங்க வரல. வீட்டுல புரண்டு படுத்தா தூக்கம் வரல. இங்க வந்தா நல்லா தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. அதான். அப்படியா? ஏய், கட்டிப்படா, கயிறு வா. கயிறு வேண்டாம், இரும்பு கம்பி எடுத்துட்டு வா. யோ, ஏதோ தெரியாதனமா வந்துட்டேன். 2 ரூபாய் தானே, நாளைக்கு கொடுத்துறேன்யா. அத முதல்ல சொல்லிருக்கணும். இனிமே அந்த மாதிரி தட்டிய பொத்துக்கிட்டு வர வச்சுக்கிட்டா பிச்சிரும் பிச்சு. சரி, போனா போகுது. நானே என் காசு தரேன், 2 ரூபாய். அதுவும் கடனா தான். போய் டிக்கெட் எடுத்துட்டு நேர்வெல்ல வா. போ, வந்த வழியா. யோ, இந்த கடலை முட்டாய் முறுக்கு வாங்க காசு. அதுக்கு நான் காசு தரணுமா? ஏய், அந்த கம்பி எடுத்துறீங்க. ஐயோ, யாரும் ஒண்ணு எடுத்துட்டு வராதீங்க, நான் போயிடுறேன். பெரியோர்களே, கிழவர்களே, கிழவிகளே, கொஞ்சம் குமாரிகளே, குமாரர்களே, இக்கூற்றிலே சொற்குற்றம், பொருட்குற்றம், எக்குற்றம் இருப்பினும் குற்றத்தை மன்னித்து கொள்கையை மட்டும் மேற்கொள்ளும்படி மிக தாழ்மையுடன் மண்டியிட்டு தண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறோம். சோடா கொடுக்கிறே. அதாகப்பட்டது மதுராபுரி மன்னன் அஷ்டபதி மகள் சாவித்திரியாகிய நான் எனக்கு உரிமையான இந்த சொந்த நந்த வனங்களை உலாவி வரும் நாளிலே காட்டராஜா என்று சொல்லக்கூடிய சிங்கமாகப்பட்டது என்னை விரட்டி துரத்தி மிரட்டி வருகையிலே வீரனாகப்பட்டவர் வந்து நின்று அதை கொன்று பின் சென்று விட்டாரே, அவர் யாராக இருக்கக்கூடும்? நல்லது, தேடி வருவோம். இவர்தான் அந்த மாவீரனோ? அடடடடா, இவர் உறங்கும் போதே இவ்வளவு அழகென்றால் பிடித்தெழுந்தால் நான் காண்பது என்ன கனவா அல்லது நினவா? என் கண்ணதிலே நிற்பது என்ன விண்ணுலக நங்கையா அல்லது மண்ணுலக மங்கையா? என்ன அழகு, என்ன அழகு! இவளது நடையழகும் உடையழகும் இடையழகும், இவளது கண்ணழகும் கட்டழகும் பொட்டழகும் என் நெஞ்சை விட்டு அகலாமல் நிற்கிறதே. இவள் யாராக இருக்கக்கூடும்? ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தானோ. ஊர்வசியும் இவள் தானோ, ரம்பை தானோ, ரதி தானோ, பிரம்மன் உலகை வெல்ல படைத்தான். ஐயா, பிரம்மே உலகை வெல்ல படைத்தான். இவள் ஊர்தான். பெரியோர்களே, தாய்மார்களே, ஸ்ரீ சங்கரதா சுவாமிகள் நாடக கலைக்குழுவின் சார்பாக நடைபெற்ற சத்தியவான் சாவித்திரி நாடகத்தின் முதல் பரிசு பட்டுப்புடவை உங்களுக்காக காத்திருக்கிறது. அதனுடைய நம்பர் 106. அந்த முதல் அன்பளிப்பு நம்பர் 106. அந்த நம்பர் வைத்திருப்பவரை மேடைக்கு அழைக்கிறோம். ஏய் அபிராமி, எங்கடி இருக்க? மேடையில பரிசு கொடுக்கறாங்க, டிக்கெட் பாருடி. பரிசு வந்திருக்கடி. ஐயோ, நம்ம வாங்கடி. தயவு செய்து உடனே வரும்படி அழைக்கின்றோம். சரி சரி, நம்பர் 106. வாமா, வந்து வாங்கிட்டு போங்க. உடம்பெல்லாம் அரிப்பு இருக்குதுல்ல. நம்பர் பாருங்க. சரியா இருக்குது, கொடுத்துரு.
அடுத்த சீட்டை படிங்கண்ணே. இரண்டாவது பரிசு வெள்ளி குத்து விளக்கு. உங்க ரெண்டு பேரையும் வெட்டி புதைச்சிருக்கணும். ஆத்தாவுக்கு இருக்கிற புத்தி பொண்ணுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு புடவை கொடுத்தான்னு வாங்கிட்டு வந்திருக்கா. நாளைக்கு அவன் கூப்பிட்டா போவா. வயசுக்கு வந்த பொண்ணுகிட்ட பேசுற பேச்சா இது? சின்ன ஜெருசு ஏதோ தெரியாம தப்பு பண்ணிடுச்சு. தெரியாம பண்ற தப்பு இல்லடி, ரத்தத்துல வந்த தப்பு. அன்னைக்கு மேடையில தழுக்கி மினிக்கி பாடிக்கிட்டு இருந்தவதானே நீ. இன்னைக்கு உன் பொண்ணு பாடுறவனை பார்த்ததும் ஓடணும்னு நினைக்கிறான். இந்த பாருங்க, கௌரவமா நாங்க கொடுத்த பரிசை கலங்கப்படுத்தி பேசாதீங்க. கௌரவத்தை பத்தி கூத்தாடி பைய நீ எனக்கு சொல்லி தரியா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, கூத்தாடின்னு கேவலமா பேசின காலமெல்லாம் மலையேறி போச்சு. ஒழுக்கத்தால இந்த நாட்டையும் ஆள முடியும்னு எங்க பரம்பரை நிரூபிச்சு காட்டியிருக்கு. விட்டா சந்திர மண்டலத்தையே ஆளுவீங்க. விடியட்டு உங்களுக்கு இருக்கு வேடிக்கை. ஏய் போங்கடி போங்கடி. உள்ள வரலாமா? வாங்க 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 வாங்க. எங்க பார்ட்டிங்க யாரையும் காணோம். நாடகம் முடிஞ்சதும் எல்லாரும் அங்கேயே படுத்துருவாங்க. அப்புறமா ஒண்ணு ஒண்ணா வந்து சேரும். பொண்ணுங்க கூட அங்கேயே படுத்துக்கோ. அது எப்படிங்க, அங்க பாதுகாப்பு இல்லைங்களே. அதானே. என்ன வேலை செஞ்ச கலைப்பா எல்லாம் ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க? நீங்க நாடகத்துல எத்தனை பேர் நடிக்கிறாங்க? 6 பேருங்க. 3 3 6 1 7 1 ஃப்ரீ. அதான் நம்ம இருக்குமானீங்க. என்ன இருக்கு போலாமா? நீங்க என்ன சொல்றீங்க? என்னடா ஜாலா தெரியாத மாதிரி கேக்குற. விஷயத்துக்கு வர வேண்டியதானே. எவ்வளவு ரேட்டு? மரியாதையா பேசுங்க. ஐயோ, துறைக்கு முன்னாடி யாரா கையை நீட்டினா வெட்டி போடுவோம் தெரியுமில்ல. மாருக்கு போலாம். ஏன் பயப்படுற? அந்த பொண்ணு விடுறியா? அந்த பொண்ணு விடுறியா? தொடங்கலையா? நீங்க சும்மா இருக்கமா. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்பாவி பொண்ணு எடுத்துட்டு போறான். நாடகக்கார பொண்ணுன்னா உனக்கு அவளை கேளாம போச்சா? உன்ன தம்பி எதுவா இருந்தாலும் இங்க வேண்டாப்பா, தயவு செஞ்சு போயிடுப்பா. இந்த பாரு, இனிமே இது மாதிரி வச்சுக்கிட்ட மோட்டர் பைக்கு நொறுங்கிரும் ஜாக்கிரதை. தம்பி ஓஹோ, எனக்காக பரிந்து பேசி ஒரு பாசப்படம் போண்டு பண்றியா? எங்க அப்பனுக்கு கொல்லப்புறமா வந்தவதானே நீ. இன்னைக்கு உன் பொண்ணை இவனுக்கு கொல்லப்புறமா அனுப்புறியா? என்ன அடிக்கிறதுக்கு எடுத்த வீட்லயே ஆளை ரெடி பண்ற படால் தான் நீ. நான் அடிப்பட்டு சந்தோஷம் தானே. இருங்கடி, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஆத்தாளையும் பொண்ணையும் கூண்டோட கொளுத்திடுறேன். வர்றேன். கோயில் பராமரிப்பு செலவுக்கு பணம் தேவைப்படுது. கோயில் நிதியில இருப்பு இல்ல. அதனால ஒரு கச்சேரி வச்சு பணம் வசூல் பண்ணலான்னு இருக்கோம். பட்டணத்துல இருந்து பாட்டு கச்சேரி செட்டை வர வைப்போம். டிக்கெட் அடிச்சு வசூல் பண்ணுவோம். பட்டணத்துல இருந்து செட்டை வர வச்சு அவனுக்கு டிக்கெட்டை கொடுத்து சோத்தையும் போட்டு கையில காசும் கொடுத்தா பராமரிப்பு செலவுக்கு அப்புறம் என்னையா மிஞ்சம்? உள்ளூர்ல அகரமுத்த அருமையா பாடிக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு ஒரு கச்சேரி வச்சுக்கன்னு சொன்னா வந்து பாடிட்டு போறான். காசும் மிச்சம். அகரமுத்தம் பேச்ச இங்க வச்சுக்காத. அவனை வச்சு நீங்க விழா எடுத்தீங்கன்னா நாங்க கலந்துக்க மாட்டோம். இங்க பாரு, உங்க குடும்ப தகராற பொது காரியத்துல வச்சுக்காத. அகரமுத்தனுக்கு ஆள் அனுப்பியாச்சு, அவன் தான் பாட போறான். விழாவை நீங்களே நடத்துங்க. எங்களுக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப கவனிச்சுக்கிறோம். யோ வாங்கயா. மனசா வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுங்க. அவனுங்க கிடக்குறானுங்க வெங்க பயலுக. மீசைய முறுக்கிறதெல்லாம் இங்கதான். வீட்டுல போய் வேகத்தை காட்ட சொல்லு, அகப்பையில அடி விடும். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். பாதம்பி அகரமுத்து. கோவில் விசேஷத்துல பாட சொன்னதா சொன்னாங்க.
ஆமாப்பா, ஊர் பொதுக்காரியா, பண விஷயமெல்லாம் பார்த்து சொல்லு. கோவில் காரியத்துக்கு பணமெல்லாம் எதுக்குங்க? நான் சும்மாவே பாடிடுறேன். ரொம்ப சந்தோஷம். வர்ற 10ஆம் தேதி கச்சேரி பண்ணி கொடுத்துருப்பா. சரிங்க, அப்ப நான் வரேன். வரேங்க, எல்லாருக்கும் வரேன். அப்புறம் என்ன, ஆக வேண்டிய வேலை பாருங்கப்பா. யோ, தினமும் சாயங்காலம் ஆச்சுன்னா பாடுறதா நினைச்சு கத்தி உயிர் எடுக்கிற. போதாததுக்கு ஊர் கோயில் விசேஷத்துல வேற உன்னை பாட சொல்லிருக்காங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு ஒன்ன விட்டா வேற ஆளே இல்லையா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நேத்து அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் உன்னால எப்படி சிரிச்சு பேச முடியுது? எது, புடவைய உன் கையால வாங்கி அடிப்பட்டனே அதுதானே சொல்ற? பரிசுல புடவை வாங்கினேன்னு என்ன எங்க அப்பா அடிக்கல. தகுதி இல்லாத உன் கையால புடவை வாங்கின பாரு, அதுக்கு தான் அடிச்சாரு. தகுதியா? நீ என்ன சொல்ற? யோ, சங்கீதத்துல நான் எப்பேற்பட்ட பரம்பரைன்னு உனக்கு தெரியுமா? நீ கிராமத்தா ஏதோ டப்பா அடி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிட்டு இருக்க. கர்நாடக சங்கீதம்னு ஒண்ணு இருக்கு, அது பேராவது கேள்விப்பட்டிருக்கியா? நான் கிராமத்தான் தான். சங்கீதத்தை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னே வச்சுக்க. ஒருவேளை நான் கர்நாடக சங்கீதத்துல பாட்டு படிச்சுட்டா அதுக்கு நீ பரதம் ஆடிடுவியா? நீ கர்நாடக சங்கீதத்துல பாடுறதா வச்சுக்க, சத்தியமா நான் பாரதமே ஆடிடுவேயா. என்ன சவாலா? கடவுள் சன்னிதானத்துல நின்னு சொல்றேன், சவால். கடவுளே, நேரத்தை பாரு. நேத்து பிறந்த வட குஞ்சலாம் எங்கிட்ட சவால் விடுது. பாத்துருவோம். யோ, கொஞ்சம் நில்லையா. நான் மானஸ்தி. வாங்கின கடன் 2 ரூபாய பணமா கொடுக்க முடியல, அதுக்கு பதிலா இதை வச்சுக்க. என்னது? வீட்ல போய் பிரிச்சு பார். அந்த பொண்ணுதான் வீட்டுல போய் பிரிச்சு பார்க்க சொல்லிச்சுல்ல, அப்புறம் என்ன இங்க? அண்ணே, இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கூட கொடுத்துருங்க. வாயில் ஏற்கனவே ஊர் மேயற, இதுல முருங்காய் வேறையா? அப்ப நான் எதை தொட்டு சாப்பிடறதே? அதான் பொட்டி கடையில் இருக்காளே ஒரு குந்தாணி, அவளுக்கு சீட்டு கொடு. உங்களுக்கு இந்த இளைஞன் மேல பொறாம. என்னது இளைஞன்? யார் இளைஞர்? நான் தான். போடா மண்டையா. வாய தர. இத கடிக்கிறதுக்கு உனக்கு பல்லு இருக்கா? இல்ல இத தின்னா உன் உடம்புல சத வைக்கும்னு சொல்லு, குடுக்குறேன். ஏன்டா ஆசைப்படுறீங்க? கோழிக்கு அலையிறானுங்க. அண்ணே, அந்த சாப்பாடு தொட்டு எடுங்கண்ணே. சாப்பாடு சாப்பாடு இல்லாம என்ன மண்ணா? மத்தவங்களுக்கு வெயிடா கொடுக்க முடியாது. அண்ணே, அவன் கேக்குறாள், எடுத்து கொடுங்க. என்ன தம்பி நீ பேசுறது? கறி குழம்புக்கு 3 தடவை, சாம்பாருக்கு 3 தடவை, மோருக்கு 5 தடவை, மொத்தத்துல ஒரு ஹோட்டலே வயித்து கொண்டு இருக்கு. வாயை திறந்தா காக்கா ஒத்து. அண்ணே, ஒருத்தர் நல்லா சாப்பிடறத குறை சொல்லக்கூடாது. உண்மையிலே சாப்பிட கொடுத்து வச்சிருக்கணும். அவன் தான் பசி பறக்க மாட்டான்னு தெரியுமில்ல, எடுத்து கொடுங்க. என்ன வேற எடுத்து சாப்பிடு. நேத்துக்கு 2 டயலாக் கூட்டானே, அது யார் கேக்குறது? எடுத்து கொடுங்க. நீ என்னடா? தம்பி சொல்லுதுனே. இந்த கம்பெனி விலகிரும்டா. மெதுவா சாப்பிடு. நான் எந்திக்கிறேனே. அந்த குழம்பு தொட்டு குழம்பு சட்டியா? மூஞ்சில 10 பேர் காரி துப்புங்கடா. சாப்பாடு பிரமாதமான சாப்பாடு. போத்தை ஆள்றான், வெத்தலை ஆள்றான் பாரு. போத்து முண்டங்க எதை எடுத்தாலும் ஆள்றானுங்கடா. ஏன்னா இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு புரியுதா? கால்ல நெகம் வளர்ந்தா வெட்ட கத்தி வேண்டும். அதான் இல்ல, ஹார்மோனிய பட்டி வாசிக்க புத்தி வேணும். மண்டையா, புத்தி முக்கியம் இல்ல, பொட்டி வாசிக்க விரல் தான் முக்கியம். ஐயா, உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். நீங்க 2 பேரும் ஓரம் படுத்துங்களா? போங்க. ரொம்ப நன்றி. ஏய் 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 பைத்தியம், இங்க வா. என்ன? என்ன பாய்ச்சல் கூப்பிடாத. கூப்பிட்டா என்ன பண்ணுவ? சட்டை கீச்சுவா. ரொம்ப புத்திசாலி. எந்த வீட்ல இருக்காரு? அகரவந்தன. அவர்கிட்ட கொண்டு போய் இத கொடுத்துட்டு வா. இந்தா. தாலிய சொரிஞ்சிருவியா? இந்தா, பீடி வாங்கிக்க.
அபிராமி கொடுத்துச்சு. சங்கீதமா நடனமா நாளைக்கு போட்டி ஞாபகம் இருக்கிறதா? போயே அதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு சொல்லு போ. கொஞ்சம் இரு. இத அவகிட்ட கொடுத்துரு. ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ ஐ அபிராமி கொடுத்துட்டு வர சொன்னேன்ல, ஏன் வாங்கிட்டு வந்த? அவர் உங்ககிட்ட கொடுத்துற சொன்னார் அபிராமி. அவர் கையால தொட்டு வாங்கினாரு. ஆமா அபிராமி. பைத்தியக்கார பையன், தூதான போற தூது. கண்ணுல பட்ட குழி தோண்டி அத்தா புத்தி அடிச்சு உங்க 2 பேருக்கும் மழுகி போச்சு. அந்த கூத்தாடி பைய பாட்டுக்கு உன் பொண்ணு ஆட போறாளாம். கால் இருக்கிறதுனாலதான் ஆடனுங்கிற ஆசை எல்லாம் வருது. உன் பொண்ணு நடக்கிற அழக ஒரு வாட்டி நல்லா பாத்துக்க. ஏன்னா இன்னைக்கு தான் அவளுக்கு கடைசி நாள். நொண்டி ஆயிடு, அப்பதான் அறிவு வரும். ஏண்டிய வயித்துல வந்து பிறந்த, ஏண்டி பிறந்த, ஏண்டிய வயித்துல வந்து பிறந்த. ஐயோ, தலையெழுத்து. இது நமக்கு வித்தியாசமான கச்சேரி. அடிச்சு தூள் கிளப்பிடணும். என்ன தூள் கிளப்பிடுவான். என்ன தம்பி, டைம் ஆகுது, கச்சேரி ஆரம்பிக்கலையா? இல்ல, ஒரு முக்கியமான விருந்தாளி வர்றேன்னு சொன்னாப்ல, அதத்தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்தாச்சா? இன்னும் வரலையே. அப்ப கச்சேரி இல்லையா? என்னடா வெளியே வரலையேன்னு பார்த்தேன். கச்சேரி ஆரம்பிக்க போகுது. நீ ஆடல, காதல் வேகம் பொல்லாதது. அதை தடுத்தா பாவம் இல்ல. இள ரத்தம் சூடேறி இருக்கு. அது ஆடுனாத்தான் அடங்கும். ஆடு ஆடு. சங்கீதம் ஏமாந்தது. வாய திறந்தா பொய், பேசுறதெல்லாம் பித்தலாட்டம். உனக்கு எதுக்கு பக்தி? உன் கோபம் எனக்கு புரியுது. ஏதோ வாய் திறந்து கத்திட்டா அது கர்நாடக சங்கீதமா? நேத்து போட்டிக்கு வர நான் தயாராத்தான் இருந்தேன். உன் பாட்டுல தெம்பு இல்ல, அதான் நான் படுத்து தூங்கிட்டேன். அவமானப்படுத்துறதுக்குன்னு ஒரு அளவு இல்லையா? அந்த பாட்டை பத்தி சங்கீதம் தெரிஞ்ச 4 பேர்ட்ட கேட்டுப்பாரு. அபிராமி, விவரங்கட்ட குழந்தையா இருக்கியம்மா நீ. தம்பி, உன் பாட்டுக்கு ஆடியே தீரணும்னு அடம் பிடிச்சிருக்க. இவங்க அப்ப ஒரு முரட்டு முட்டா பைய வீட்டுக்குள்ள பாட்டில உடைச்சி அது மேல ஆடுன்னு சொல்லியிருக்கான். இவனும் ஆடணுங்கிற வெறியில அது மேல நின்னு ஆடி இருக்கிறா. நேத்து ராத்திரி இவ காலுக்கு மருந்து போட்டு 3 மாசத்துக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னேன். பாரு, காலங்காத்தால இப்படி வந்து நிக்கிறாள. புறையோடி போச்சுன்னா காலையே எடுக்க வேண்டியதாயிடும். இல்ல உயிருக்கே கூட ஆபத்தா முடிஞ்சிடும். தம்பி, புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வைப்பா. நான் வரேன். கொஞ்சம் நில்லு. உன்னால எப்படி 2 வேஷம் போட முடியுது? நாடகக்காரி பெத்த பொண்ணு தானே, அதான் வேஷமே வாழ்க்கையாயி போச்சு. என் மனசுல என்ன இருக்குங்கிறது அந்த சாமிக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் உனக்கும் அது புரியும்.
வேற வழியே இல்ல. இவன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதி. பண்ணி புரள்ற பெட்ஷீட் தான். பண்ணி வந்து படுக்கும், மல்லாக்க புரளும். அப்படியப்பா என் படுக்கைக்கு அடியில நீ சாக்கு வைக்கிற, கனெக்ஷனை மாத்தி கொடுத்துறேன். அப்படியப்பா நீ அவுட்டப்பா. ஆமா, ஏன்னு நீங்க சரியாவே சாப்பிடல? அடே, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான காரியம் நடக்க போகுது. அது நடந்துட்டா அப்புறம் நான் சரியா சாப்பிடுவேன். என்ன தூங்கலையா? ஏன் தூங்கத்தான் போறேன். போய் தூங்க. எனக்கு என்னப்பா? ஏன் நீ தூங்கல? நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும். பாத்துடா, தூண தள்ளி விட்டுறாத, அப்புறம் எல்லாரும் மாட்டிக்குவானுங்க. நீ போன. எனக்கு என்னடா? ஓ, இது ஓம் படுக்கையா? அழகு, அது தாங்க முடியலடா. கிட்ட வாடா. வரமாட்டேன், அடிப்பீங்க. அடிக்கிற நிலைமையிலடா நான் இருக்கேன். அப்ப கடிப்பீங்க. கிடைக்கிறதுக்கு நான் என்ன நாயாடா? ஆத்திரை படுற. காமிங்க. நல்லா காமிங்க. ஏய், ஏமாத்தாதடா. பழமா. ஐயோ, பல்லு உடைஞ்சு போச்சு. வாட்டர் வாட்டர். தண்ணியா? இந்தாங்க, இத கவிக்கங்க. கவிக்கு வா. உப்பை தின்னவன் தண்ணி குடிப்பான். அப்புறம் என்னமோ உள்ள தப்ப செஞ்சவன். அப்படியப்பா எனக்கு நீ சாக்கு வச்சியா? உனக்கு சாப்பிடுறதுக்கு வாயே இல்லாம பண்ணி படுறேன். கொதிக்க கொதிக்க சுடு தண்ணி.